கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அற்புதமான அதிகாலை ஜெப வேளையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து தியானித்து இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அவருடைய கல்வாரி சிலுவை பாடு மரணங்களினால் வந்த 7 ராஜரீக மேன்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் எந்த காரியங்களை குறித்து அல்லது எந்த காரியங்களை குறித்து, எந்த பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகளை குறித்து தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும், உங்கள் துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி சந்தோஷத்தை, சமாதானத்தை தருகிற நற்செய்தி, நல்ல செய்தி இது என்பதை நிச்சயமாய் நினைவிலே கொள்ளுங்கள். ஐயா, இந்த நாட்களிலே, இந்த கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நாம் தியானிக்கிற நாட்களிலே கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற ராஜமேன்மைகள் என்ன? அவர் இந்த அற்புதமான மரணத்தின் மூலமாய் மரண பரியந்தமும் தாம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே வெறுத்து தம்மை தாமே மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததின் மூலமாய் அவர் பெற்றுக்கொண்ட அதிசயமும் அற்புதமுமான ராஜ மேன்மைகள் என்ன? அவர் பெற்றுக்கொண்ட கனமும் மகிமையும் என்ன என்பதை நாம் அறிந்து தியானித்து கிறிஸ்துவோடு கூட பாடுகளை சகிக்கிற பிள்ளைகளாய், அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதே நம்முடைய ஆசையும் நம்முடைய கர்த்தர் ஆண்டவருடைய திட்டமுமாய் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள். இந்த மரணம், ஐயா, இந்த மரணத்தின் மூலமாகத்தான் மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானை அவர் ஜெயித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த கல்வாரி சிலுவையிலே தான் சத்துருவின் தலை நசுக்கப்பட்டது. ஓ மைட்டி காட், சாத்தானின் தலை உடைக்கப்பட்ட ஒரு மகா கொடுமையான இடம் இது என்பதை மறந்து விடாதிருங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட ராஜமேன்மைகள் எல்லாம் இந்த கல்வாரி சிலுவையிலே தான் தொடங்குகிறது என்பதிலே மாற்றமே இல்லை. உங்கள் வாழ்க்கையின் மறுமலர்ச்சி, வெற்றி, திருப்புமுனை, உங்கள் இரட்சிப்பு, விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், எல்லா ஜீவ ஊற்றுகளும் இங்கே இந்த கல்வாரி மலையில் இருந்துதான் புறப்படுகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் இன்று நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களை ஒதுக்கி தள்ளி இருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களை அவமானமாய் பேசி இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் அல்லது கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது நிமித்தம், கிறிஸ்துவை, இந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் உங்களுக்கு வருகிற எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், ஆபத்துகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ராஜமேன்மையை கொடுக்கிறதாய் வந்து அமையும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, நன்றாய் கவனியுங்கள். இந்த கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ, கிறிஸ்துவின் சீசர்கள் எப்படி பாடுபட்டார்களோ, அப்படியே அந்த வழியாய் நீங்களும் ஒருவேளை கடந்து வரலாம், வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ராஜ மேன்மை, ராஜரீக மேன்மை காத்திருக்கிறது என்பதை மாத்திரம் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதிருங்கள். நிச்சயமான காரியங்களை நாம் இன்று தியானிக்க போகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற வேளை இது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களை நாம் நினைவு கூறும் பொழுதே, இந்த நாட்களில், ஐயா, இந்த நாட்களை முதலாய் கடந்து வந்த, இந்த பாடுகளின் பாதையை முதலாய் கடந்து வந்த நம்முடைய நல்ல மேய்ப்பரும், நல்ல பிரதான ஆசாரியரும், நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய நம்முடைய கர்த்தருக்கு என்னவெல்லாம் நேரிட்டதோ, என்ன ராஜமேன்மைகள் இந்த பாடுகளின் மூலமாய் கிடைத்ததோ, ஐயா, இந்த கொடுமைகளின் மூலமாய், இந்த உபத்திரவங்களின் மூலமாய் என்ன ராஜ மேன்மையை அவர் பெற்றுக்கொண்டாரோ, அதை நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அழைக்கப்பட்ட, அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரப்படுத்தப்பட்ட நீங்களும் நானும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சிலாக்கியத்தை நீங்கள் நன்றாய் நினைவிலே கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாறும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கல்வாரி சிலுவையின் ஊற்றுக்கண் உங்களுக்காக திறக்கும். நிச்சயமாய் இதில் வருகிற ராஜமேன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஒருவேளை
கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ அல்லது அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடந்தாலும் அதை சந்தோஷமும் சமாதானமுமான நீரூற்றாய் இந்த வழியிலே மாற்றிக் கொள்ளுவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். இந்த ஆண்டவருடைய ஜீவனை, உயிரை எடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. அதுபோலவே உங்கள் உயிரை, நம்முடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள அல்லது யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவரை அடித்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள், அல்லது அடக்கம் செய்து விட்டார்கள், அல்லது அவரை துன்புறுத்தினார்கள், அவரை காப்பாற்ற முடியாதது போல் போய்விட்டது என்பதை அறியாதவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், அவருக்குத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உள்ளவராய் அவர் காணப்பட்டார். மைட்டி காட். நம்முடைய ஆண்டவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஐயா பாருங்க, அவரை குறித்து இந்த சீசர்கள் சொல்லும் பொழுது அவரை அடித்து அவரை துன்புறுத்தி சிலுவையில் அறைந்த அந்த அதிகாரிகளும் மந்திரிகளும் ஆளுநர்களுக்கு முன்பாக இந்த தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். நீங்க கொன்னது, நீங்கள் கொலை செய்தது யாரை தெரியுமா? அவர் ஜீவாதிபதி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு இருக்கிறவரும் உங்களுக்குள்ளே இருக்கிறவரும் ஆகிய இந்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஜீவாதிபதி. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் ஜீவாதிபதி என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த உலகத்தின் எல்லா காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் தோன்றினவைகளும் தோன்றாதவைகளும் வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழாய் காணப்படுகிற எல்லாம் அவராலும் அவருக்காகவும் அவருக்கு என்றும் உருவாக்கப்பட்டது. அவரே சர்வத்திற்கும் அதிகாரியாகிய கர்த்தர். ஓ மைட்டி காட். பாருங்க, இந்த பிலாத்து சொல்றாரு, பிலாத்து இந்த கவர்னர் சொல்லுகின்றான், இந்த இயேசு நம்முடைய ஆண்டவரை பார்த்து, உன்னை விடுதலை செய்யவும் சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியுமா? நீ அறிந்திருக்கிறாயா என்று கேட்ட பொழுது கர்த்தர் யோவான் 19:11 இப்படியாக சொல்லுகிறார், இயேசு பிரவித்திரமாக சிங்கத்தை போல் யூத ராஜசிங்கமாகவே நின்று அந்த மரணகரமான பயங்கரமான சூழ்நிலையிலும் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை நினைவிலே கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் சொல்றாரு, இயேசு பிலாத்துவுக்கு பிரவித்திரமாக வரத்தில் இருந்து என் அப்பனிடம் இருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் இந்த அதிகாரம் என்னை தொடவும் என்னை சிலுவையில் அறையவும் உமக்கு என் தகப்பன், என் பரலோக தகப்பன் பிதாவினிடத்தில் இருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மீது உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஓ மைட்டி காட். யார் சொல்ல முடியும்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை அற்புதமான காரியம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஓ மைட்டி காட். பாருங்க, நாங்கள் இந்த ஒரிசா பகுதியிலே நானும் என் மனைவியும் எங்களுடைய அரசாங்க வேலைகளை விட்டுவிட்டு நானும் என் மகனும் மகளுமாய் நாங்கள் புறப்பட்டு ஒரிசாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த வேளையிலே அந்த சமயத்தில் மகா பெரிய கலவரம் நடந்த இடம். ஒரிசா மாநிலம் எங்கும் பல நூறு சபைகள் அடிக்கப்பட்டு பல நூறு மனிதர்கள் கொல்லப்பட்ட நேரம் அது. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சமயத்திலே நாங்கள் அங்கே போய் ஊழியங்களை செய்த பொழுது பாருங்க, ஒரு முறை நாங்கள் 4 பெரிய கூட்டங்களுக்காக கந்தமால், எல்லாம் இதை அறிந்தவர்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் அறிஞ்சிருப்பாங்க, கந்தமால் என்கிற இடத்திலே ஊழியம் நடந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் அங்கே கடந்து செல்ல ஆயத்தமாய் இருந்தோம். குடும்பமாய் அங்கே இருந்த எங்களுடைய நண்பர்கள் சொன்னார்கள், நிச்சயமாய் ஐயா, நீங்களும் உங்கள் குடும்பமும் இங்கே வருவதாய் இருந்தால் உங்களையும் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் தீ வைத்து கொளுத்தி விடுவார்களாம், தீ வைத்து இங்கே இருக்கிறவர்கள் கொளுத்தி விடுவார்களாம் என்று எனக்கு செய்தி வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு கணம் நானும் மிகுதியாய் பயந்து விட்டேன். 4 நல்ல அருமையான கூட்டங்களை நடத்தவும் அங்கே சென்று அடிக்கப்பட்ட, உபத்திரவப்படுத்தப்பட்ட அல்லது பாடுபட்ட அல்லது மரணத்திலே அகப்பட்டு கொண்ட குடும்பங்களுக்கு தன்னுடைய தகப்பன்
தகப்பனை, தாயை, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை, சகோதரர்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கலாம் என்று புறப்படுகிற பொழுது இப்படி ஒரு ஆபத்தான செய்தி வருகிறதே, பயமுறுத்துகிற செய்தி வருகிறதே என்று நானும் பயப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த நொடி பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் என்னை இப்படியாய் திடப்படுத்தினார். ஒரு செகண்ட்ல நான் அந்த போன்ல சொல்றேன், எதிர்முனையிலே இருந்து பேசிய எங்களது ஊழியக்காரரிடம் நான் சொல்லுகிறேன், தம்பி, ஒருவேளை அவர்கள் தீயை உருவாக்கலாம், தீயை கொண்டு வரலாம், அக்கினியை உருவாக்கலாம், அக்கினியை கொண்டு வரலாம், அந்த அக்கினியை தீயை கொண்டு எங்கள் மீது போடலாம். ஆனால் அந்த அக்கினி என் தகப்பன், என் பரலோக தகப்பனுடைய உத்தரவு இல்லாமல் எங்கள் மீது பலம் செய்ய முடியாது, எங்கள் மீது ஆளுகை செய்ய முடியாது, எங்களை அழிக்க முடியாது. எங்களுடைய தகப்பனுக்கு, பரலோக ராஜாதி ராஜனுக்கு சித்தமில்லாத வரைக்கும் அது எங்களை தொட முடியாது. நாங்களும் எங்கள் குடும்பமுமாய் அதே இடத்திற்கு வருகிறோம். அவர்கள் என்ன முடியுமோ அதை செய்து பார்க்கட்டும். எங்கள் தேவனோ எங்களுக்கு, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, ஆறுகளை கடக்கும் பொழுதும் ஆறுகள் உன் மீது புரளுவதில்லை, ஆறுகளை கடக்கும் பொழுதும் நான் உன்னோட கூட இருப்பேன், அவைகள் உன் மீது புரளுவதில்லை என்று சொன்ன இம்மானுவேல், கர்த்தர் எங்களோட இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்திற்கு கடந்து சென்று கூட்டங்களை நடத்திய பொழுது உண்மையாகவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அந்த இடத்தில், அந்த பகுதியில் தொடங்கிய எங்களுடைய அந்த வந்து கொண்டே இருந்த, போய்கொண்டே இருந்த அந்த ஊழியம் அந்த இடத்தில் ஒரு மகா பெரிய மறுமலர்ச்சியை, மாற்றத்தை, வெற்றி திருப்பு முனையை கண்டது. கர்த்தர் மகா பயங்கரமான, அற்புதமான, அதிசயமான காரியங்களை அந்த ஊழியத்திலும் எங்கள் வாழ்க்கையிலும் செய்தார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வருகிற எந்த உபத்திரவத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள். இந்த உபத்திரவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ராஜமேன்மையை கொண்டு வரும், மாற்றமே இல்லை. இந்த போராட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மாபெரிய வெற்றியை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார் என்றால் அந்த அதிகாரமும் கிருபையும் தேவ பிள்ளைகளாகிய, தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்ற உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். பாருங்கள், இன்று ஒரு அற்புதமான காரியத்தை, 7 ராஜரீக மேன்மைகளை கர்த்தர் எப்படி பெற்றுக் கொண்டார், அந்த ராஜரீக மேன்மைகள் உங்களுக்கும் எனக்கும் எப்படி வரும் என்பதை தியானிக்க போகிறோம். எபிரேயர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய கிருபையினால் நாம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராய் இருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, முதலாவதாக இந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த சிலுவை மரணத்தை சகித்துக் கொண்டதின் நிமித்தமாக அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இன்று நீங்க என்ன சூழ்நிலையை கடந்து வருகிறதா இருந்தாலும் சரி, நிச்சயமாய் உங்களுக்காக ஒரு மகிமையும் கனமும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அதனால தான் பாருங்க, சீசர்கள் எல்லாம் அவர்கள் அடிக்கப்படும் பொழுது, உபத்திரவப்படும் பொழுதெல்லாம் அவர்கள் அதற்கு அப்புறமாக அவைகளை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவப்படுகிறது நல்லது, அவரோடு கூட பாடுபடுகிறது, அவருடைய நாமத்தின் நிமித்தம் கிறிஸ்தவர்களாய் இருப்பது நிமித்தம் பாடுபடுகிறது நல்லது. அப்படி பாடுகள், அந்த பாடுகளே நமக்கு ஒரு ராஜமேன்மையை, அவரோடு கூட ஆளுகை செய்கிற அதிகாரத்தை, அந்தஸ்தை பெற்றுத்தரும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்களே. இன்று நாமும் அந்த வழியிலே நடக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் இன்று உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக பாருங்க, அன்பின் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்து நமக்கு ஒரு நித்திய ஜீவனை, நித்திய சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். யோவான் 10:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அதை எவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் கூட அதை உங்களை அல்லது
உங்களையோ என்னையோ எதுவும் செய்ய முடியாது, தொட முடியாது என்பதை மறந்து விடாதிருங்கள். கடைசி காலத்தில் எத்தனை குழப்பங்கள், ஆபத்துகள் வரும் என்று நீங்கள் தியானித்து அறிந்திருந்தாலும் சரி, இந்த 5 காசுக்கு விற்கப்படுகிற 2 அடைக்கலான் குருவிகளிலே ஒன்று கூட தரையிலே என் பிதாவின் சித்தமில்லாமல் தரையிலே விழாது என்று சொன்னவர், உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒரு மயிரும் கூட, ஒரு முடியும் கூட என் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது என்று சொன்னவர், உங்களை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னவர். மைட்டி காட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவரும் உங்களை தொட முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜீவனை கொடுப்பதின் ஒரு முக்கியமான காரியம் பாருங்க, அவர் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை, விடுதலையை, ஜீவனை, நித்திய ஜீவனை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை கொடுக்கும்படியாய் தன் ஜீவனை கொடுத்து, அவர் ஒருவேளை இந்த யோவான் 10:10 சொல்லப்பட்டபடி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தாலும் என்ன, கர்த்தரோ உங்களோடு இருந்து உங்களுக்காக ஜீவன், உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் அவர் கல்வாரி சிலுவையிலே எல்லா பாவங்களை, நம்முடைய எல்லா சாபங்களையும் சுமந்து தீர்த்தார். ஆதலினால் நாம் இன்று விடுதலை அடைந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இதுல ஒரு அருமையான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறதை இங்கே தியானிக்க வேண்டும். கர்த்தர் சொல்றார் 17ஆம் வசனத்திலே, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினாலே பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். ஓ மைட்டி காட், மைட்டி காட். கர்த்தர் எத்தனை அற்புதமான ஒரு காரியத்தை. இந்த 3வது காரியம் என்னன்னா, ஒருவனும் அவரிடத்தில் இருந்து ஜீவனை எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, அதை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படியே கர்த்தர் அதை கொடுக்கிறார். ஓ மைட்டி காட், நானே அதை கொடுக்கிறேன். இந்த 3வது ராஜரீக மேன்மை என்னன்னா, அவருடைய சொந்த ஜீவனையே கொடுக்கவும் அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலே பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார. இந்த ராஜரீக மேன்மை, ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் அவரை நம்பி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களோடே அவர் உங்களுக்குள்ளே இருப்பதினால் அந்த ராஜரீக மேன்மை உங்களுக்குள்ளும் உங்களுக்காகவும் கிரியை செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த வியாதியிலே, துக்கங்களிலே, எந்த வருத்தங்களிலே, பாடுகளிலே இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்ல முடியும், எத்தனை பெரிய வியாதியாயிருந்தாலும் சரி, என் ஆண்டவர் பட்ட அடிகளின், என் ஆண்டவர் எனக்காக ஏற்றுக்கொண்ட பாடுகளும் அடிகளும் உபத்திரவங்களினால், அவருடைய தழும்புகளினால் நான் சுகமாகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற அற்புதமான விடுதலையின் சத்தியம் உங்களுக்காக உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாக கவனியுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த கல்வாரி சிலுவை மரணம் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினது. மைட்டி காட். ஒருவேளை ஜனங்கள் இன்றும் கூட அறியாதவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், ஐயா, இந்த இயேசுவை அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், கொன்றார்கள், அவர் அறுத்தவர்களை மன்னித்தார். எல்லாம் எங்க போய் முடிந்தது கேட்டீங்கன்னா, இந்த 4வது ராஜரீக மேன்மை என்னன்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார். மைட்டி காட். இன்றும் இந்த சூழ்நிலையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் இந்த வழியாய்த்தான் மாறும். வேறு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. ஐயா, கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள், இந்த ராஜ மேன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். பிலிப்பியர் 2:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நம்முடைய கர்த்தர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன பாடுகளிலும் என்ன உபத்திரவங்களிலும் உங்களை தாழ்த்துகிறவர்களாய், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், அதை பொறுமையோடு சகிக்கிறவர்களாய் நீங்களும் காணப்படும் பொழுது இயேசுவுக்கு என்ன நடந்ததோ அதுவே உங்களுக்கும் நடக்கும். நன்றாய் கவனியுங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஓ மைட்டி காட். பூமி, வானோர், பூதலத்தோர்
மேலானோர் பூமியின் கீழானோர் எல்லோருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படி கர்த்தர் செய்தாரே, இது அவர் கல்வாரி சிலுவையிலே சவதரித்த ராஜமேன்மை என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். ஐந்தாவது காரியமாய் நீங்கள் தியானிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். ஓ மைட்டி காட், மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எபிரேயர் 2:14-15 இது சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசு அவன் ஒன்னும் யாருடைய உயிரை எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் ஒன்னும் மரணத்துக்கும் அதிகாரி கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, மரணத்திற்கு கொண்டு நடத்துகிற அழுக்கும் அருவருப்புமான பாவங்களுக்கும் அந்த துர்நாற்றத்திற்கும் அந்த அசிங்கத்திற்கும் அவன் அதிகாரி. ஒரு மனிதன் ஜீவனோடும் நித்திய ஜீவனோடும் கர்த்தரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனை தவறான தாறுமாறான பாதைகளிலே நடத்தி, கீழ்ப்படியாத அருவருப்பும் அசிங்கமுமான பாதைகளிலே ஒரு மனிதனை நடத்தி அவனை மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும்படியாய், மரணத்தை நோக்கி அவன் செல்லும்படியாய் திசையை திருப்பி விடுகிறவன் தான் இந்த பிசாசு. இவன் ஒன்னும் மரணத்திற்கு அதிகாரி அல்ல. ஏன்னா மரணத்துக்கு மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்ற பிறகு இவை யாரே அதிகாரி? கர்த்தரே இந்த மரணத்தை தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்தார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த உலகத்தில் இந்த பொல்லாத பிசாசுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. மைட்டி காட், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜனங்களை பாவத்திலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் அல்லது கீழ்ப்படியாமையிலும் அல்லது பெருமையிலும் வேறு எந்த கெட்ட குணங்களிலும் நடத்தி அவர்களை அழிவின் பாதையிலே கொண்டு செல்கிறவன் தான் இந்த மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எல்லோரையும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயம் இல்லாதபடி மக்கள் வாழுவதற்காக எல்லோரையும் விடுதலை செய்யும், ரட்சிக்கப்பட செய்யும்படியாக அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்னும் ஒரு அற்புதமான காரியத்தை பாருங்கள். அவர் பட்ட பாடுகளினாலே அவர் எங்கே ஒரு 6வது ராஜமேன்மை எங்கே வருகிறது பாருங்க. அவர் பூரணராகும்படியாய், ஓ மைட்டி காட், அவர் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ஜீவனை, நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவரே காரணமானார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவர் ஒருவேளை பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்த பின்பும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும், உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திற்கும் நித்திய ஜீவனை, நித்திய ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்கு, நாம் அதை பெற்றுக் கொள்வதற்கு அவரே காரணமானார். இது இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பெற்றுக்கொண்ட ராஜரீக மேன்மை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரியே, எபிரேயர் 5:7-9 சொல்லப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான காரியங்கள் இன்றும் நீங்கள் பாருங்க, நீங்களும் ஒருவேளை பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணலாம். ஒருவேளை பலகாலமாய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உண்டான இந்த பயபக்தியின் நிமித்தமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ராஜரீக மேன்மை வரும். இந்த பாடுகளை தொடர்ந்து இந்த சோதனைகள் எல்லாம் உங்களை சாதனையாளர்களாய் மாற்றுகிற படிக்கட்டுகள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். கர்த்தர் இன்னும் பாருங்க, 7வதாக நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் கர்த்தருக்கு கொடுத்த ராஜரீக மேன்மை என்ன? அவருடைய கல்வாரி சிலுவையின் நிமித்தமாய் அவர் பெற்ற ராஜரீக மேன்மையை நன்றாய் கருத்தில் கொள்ளுங்கள். ஓ மைட்டி காட்,
கர்த்தரே சில சமயங்களிலே உங்களை சோதனைகளுக்கு அல்லது சிட்சைகளுக்கு அவர் ஒப்பு கொடுத்து சிட்சிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஐயா, தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களை சிட்சிக்கிறார். ஓ மைட்டி காட். ஒருவேளை நீங்கள் கர்த்தராய் சிட்சிக்கப்படுகிறவர்களாய் இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த சூழ்நிலையாலும் பாதிக்கப்படுகிறவர்களாய் இருந்தாலும் சரி, என்ன நடக்கும் உங்களுக்கு என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானித்து ஜெபிக்க போகிறோம். மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 53:10-12 வாசித்து பார்த்தீர்களே ஆனால், கர்த்தரோ அவரை நொறுக்க, இந்த இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார். மைட்டி காட். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கைகளினால் வாய்க்கும். ஓ மைட்டி காட். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்ப என்ன கிடைக்குது அவருக்கு? அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். இந்த உலகத்தின் மீட்பே இங்குதான் தொடங்குகிறது. கல்வாரி சிலுவையிலே தான் நம்முடைய பரலோக பிதாவினுடைய மீட்பின் அற்புதமான திட்டம் நிறைவேறுகிறது. அற்புதமான அதிசயங்களின் ஆண்டவர், நம்முடைய ஆத்தும நேசர், அவர் தம்மையே அங்கே கிருபாதார பலியாய் நமக்காக இந்த உலகத்தின் பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாய் அவர் இந்த மகிமையை பெற்றுக் கொள்ளுகிறார். பாருங்க, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை, நல்ல கவனிங்க, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிடுவார். மைட்டி காட். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நிச்சயமாய் நிச்சயமாய் இப்படியாய் ராஜ மேன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்று நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவின் நிமித்தமாய் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படலாம். ஒருவேளை உங்களை அநேகர் உபத்திரவப்படலாம். ஒருவேளை நீங்கள் அக்கிரமங்களை, அநியாயங்களை அநியாயமாய் சுமக்கிறவர்களாய் காணப்படலாம். ஒருவேளை உங்கள் ஆத்தும வருத்தம் பெரிதாய் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் நொறுக்கப்படுகிற, உடைக்கப்படுகிற சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வருகிறது ராஜமேன்மை, வருகிறது ராஜரீக மேன்மை என்பதை மறந்து விடாதிருங்கள். ஓ மைட்டி காட். அவர் இப்படியாய்ப்பட்ட பாடுகளினாலே பலவான்களை அவருக்கு கொள்ளை பொருளாக கர்த்தர் பங்கிட்டு கொடுத்தார். மைட்டி காட். அநேகரை, இந்த உலகத்தையே அவருக்கு பங்காக கொடுத்தார். அந்த ராஜரீக மேன்மை நிச்சயமாய், ஓ மைட்டி காட், இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை போல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், ஆபத்துகளின் வழியாய் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் என்று எண்ணப்படுகிறதுனால், கிறிஸ்துவின் நிமித்தமாய் நீங்கள் எத்தனை பாடுகளை சகித்து துன்பங்களினூடே கடந்து அழுகையின் பள்ளத்தாக்கினூடே உருவ நடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கே உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, நிச்சயமாய் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். நிச்சயமாய் உங்களை மரண உபாதிகளின் கட்டு, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தது எப்படியோ அப்படியே உங்கள் பாடுகள், உபத்திரவங்கள், குடும்ப பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன்கள், தோல்விகள், நஷ்டங்கள் எல்லாவற்றின் உபாதிகளின் கட்டை கர்த்தரே அவிழ்க்கிற நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நேரம் இது. தேவனோ நம்முடைய கர்த்தருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. ஓ மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமான்களின் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய கூடாரத்தின் மீது, நீதிமான்கள் மீது நிலைத்திராது.
எத்தனை துன்பங்கள், ஆபத்துகள், உபத்திரவங்கள் வந்தாலும் அவைகள் உங்கள் மீது நிலைத்திருக்க முடியாது. அவைகள் உங்களை கட்டி வைத்திருக்க முடியாது. கட்டுகள் அவிழும், சங்கிலிகள் உடையும், எல்லா உபத்திரவங்களும் மாறிப்போகும், பெல்லி சூனியம் மாந்திரீகங்கள் அழிக்கப்படும். நீங்களோ கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதமான காரியங்களை செய்வார். வரப்போகிற வெள்ளிச்சனி ஞாயிறுகளிலே கல்லு கூட்டம் என்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அற்புதமான அந்த பகுதியிலே பல்வேறு நெருக்கடிகளோடும் போராட்டங்களோடும் நடைபெற்று கொண்டிருக்கிற அற்புதமான இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 3 நாள் திறந்தவெளி மைதான கூட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணட்டும். அதுபோல இதற்காக ஜெபிக்கிற, இதை தாங்குகிற பிள்ளைகள் மற்றும் வரப்போகிற அதில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் கர்த்தர் அவர்களுக்கு ராஜ மேன்மையை கொடுக்கும்படியாய், இது போன்ற மகிமையும் மகத்துவமான ரட்சிப்பை, சுகத்தை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த பட்டணங்கள் எல்லாம் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இப்பொழுதும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகி கர்த்தர் கொடுக்கிற ராஜ மேன்மைகளுக்காக, இவர்களுக்காய் எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற ராஜரீக மேன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்களையோ, இவர்கள் பிள்ளைகளையோ, குடும்பங்களையோ அல்லது இவர்களுக்குள்ள யாதொன்றையும் தொடுவதற்கு இந்த பொல்லாத சத்ருவுக்கு இந்த உலகத்திலே எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்று நீர் பிலாத்துவின் முன்பாக நின்று, அந்த கவர்னருக்கு முன்பாக நின்று, பரத்தில் இருந்து என் அப்பனிடம் இருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மீது உமக்கு எந்த அதிகாரமும் இராது என்று சொன்னபடியே உம்முடைய பிள்ளைகளை தொடவும், கொல்லவும், அழிக்கவும், இவர்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை, ஐஸ்வரியங்களை, ஆரோக்கியத்தை, ரட்சிப்பை திருடவும், கொல்லவும், அழிக்கவும் எந்த சத்ருவுக்கும் அதிகாரம் இல்லை என்ற தைரியத்திலே உம்முடைய கிருபாசனத்தை அண்டைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பல்வேறு உபத்திரவங்கள், போராட்டங்கள், சவால்களுக்கு மத்தியிலே கடந்து வருகிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகி கர்த்தர் லார்ட் நன்றி செலுத்துகிறோம். இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் எப்படி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டாரோ அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தெய்வமே மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க சொன்ன நல்ல வார்த்தையின்படியே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உபத்திரவங்களின் போது, சோதனைகளின் பாடுகளின் போது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் நானே உங்களோடு இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே சுவாமி. அப்படியே கடனிலும், கஷ்டத்திலும், ஆபத்துகளிலும், சோதனைகளிலும், பல்வேறு பண பிரச்சனைகளிலும், உபத்திரவங்களிலும், கடனிலும், கஷ்டத்திலும், வெட்கங்களிலும், அவமானங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நீர் விடுவிக்கும்படியாய், இன்று அவர்களுக்கு ஒரு ராஜ மேன்மை, ராஜரீக மேன்மை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இத்தனையாய் பாடுபட்ட ஐயா, இத்தனையாய் ஜனங்களுக்கு மத்தியிலே உபத்திரவமும் பாடுகளும் சோதனைகளுக்கும் ஆளான பிள்ளைகளை எப்படி என் தேவனாகிய கர்த்தர், ஆதலால் தேவன் எங்கள் இயேசுவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினீரோ அப்படியே இவர்களை அசிங்கப்படுத்தினவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், அற்பமாய் நினைத்தவர்கள், கேவலமாய் நடத்தினவர்கள், தேவையில்லாமல் அநியாயமாய் வெறுத்தவர்களுக்கு மத்தியிலே என் தெய்வம் இவர்களை எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையிலே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஜீவகாலம் எல்லாம் எந்த மரண பயத்திலும் இவர்கள் வாழாதபடி என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு விடுதலையை உம்முடைய இரத்தத்தினால், ஐயா நீர் பட்ட பாடுகளின் காயங்களினால் நீர் விடுதலையை அறிவிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் தேவனாகி கர்த்தர், ஓ லார்ட், இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு
போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் குடும்பத்தில் வந்த எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து இவர்களுக்கு ஒரு ராஜரீக மேன்மையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நிகழ்ச்சியை ஓலாட் உருவாக்க உதவிகரமாய் இருந்த அன்பு சகோதரி பொள்ளாச்சியை சேர்ந்த சொர்ணலட்சுமி என்கிற அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அன்பு பிள்ளையை ஆதரிக்கும்படியாய் அன்பு சகோதரியை அவருடைய பிள்ளைகளை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த சொர்ணலட்சுமிக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கணவர் மற்றும் குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் எல்லா கடன்கள், பைனான்சியல் ப்ராப்ளங்கள், எல்லா உபத்திரவங்கள், குடும்பத்திலே காணப்படுகிற சத்துருவின் சகல தந்திரங்களும் வல்லமைகளும் எல்லா சத்துருவின் கொடுமுடிகளும் உடைக்கப்படும்படியாய் நீர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம், இந்த ராஜரீக மேன்மைகள் எல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உடைய வாழ்க்கையிலே வந்து சேரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் இவர்களை பாதுகாக்கட்டும், பலப்படுத்தட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவீராக, பாதுகாப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. எல்லாம் வல்ல எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். நீங்களும் ஒருவேளை இது போன்ற எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், ஒருவேளை மரணகரமான மரண இருளின் பள்ளத்தாக்கில், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டு இருக்கலாம். இந்த ராஜமேன்மைகள் எல்லாம் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், கர்த்தருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம், கர்த்தருக்கு சுவிசேஷத்தின் நிமித்தமும் அவர் நிமித்தமும் பாடுபடுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த ராஜரீக மேன்மைகள் வரும், நிச்சயமாய் வரும். நீங்களோ பரலோக தேவனுடைய நல்ல சாட்சிகளாய் எல்லா ஜனங்களுக்கும் மேலாய், சகல ஜாதிகளுக்கும் மேலாய் உயர்த்தப்படுவீர்கள். மாற்றமே இல்லை.